அருமையாக எங்களை எல்லாரையும் வரவேற்றார் அவர். உண்மையிலே அது ரொம்ப புதுமையாக இருந்தது. இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சங்க பொறுப்பாளர்களை அவரு விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் வரவேற்று எங்களை கௌரவித்தது போல யாருமே இப்படி பண்ணதில்லை. உண்மையிலேயே நாங்க மகிழ்ந்து போனோம். எல்லாருக்கும் சால்வை போட்டாரு. 12 பேருக்கும் சால்வை போட்டாரு. அதே போல 12 பேருக்கும் ஸ்நாக்ஸ், ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸ் அவர் கையாலேயே கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுல எங்க மாநில பொருளாளர் ஒருத்தர் அவர் காஃபி டீ சாப்பிட மாட்டார். நான் அதாவது தளபதி விஜய் கிட்ட என்ன சொன்னா அவர் காஃபி டீ சாப்பிட மாட்டாரு என்னாரு. உடனே சிரிச்சுட்டு அவங்க ஆட்களை வர சொல்லி அவருக்கு ஜூஸ் கொடுங்கன்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆக அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவரு எங்க சங்கத்தின் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆட்சியர் கழகத்தினுடைய அந்த ஸ்டேட் லெட்டர் பேட் தேசோஜியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து எந்த போராட்டத்தையும் நடத்தக்கூடாது என்பதில் கொஞ்சம் உன்னிப்பாக ஒரு சில 1-2 ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கதான் இப்படி திசை திருப்பி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மெஜாரிட்டி